உல்லாசமான வாழ்க்கை வாழ்கிறதுக்காகவே ஹீரோ செயின் அறுப்பு வேலையில் ஈடுபடுறாரு. தான் பறிக்கிற இந்த நகையை எப்படி பணமாக மாற்றுறார் அப்படிங்கிறது தான் கதை. இந்த செயின் அறுப்பு வேலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள்லாம் என்னென்ன, கொலைகள்லாம் என்னென்ன, எப்படி இதை இயங்குறாங்க, முகம் தெரியாமல் முகம் தெரிஞ்சு இதில் ஏமாத்தினா என்ன மாதிரியான கொலைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் தீபா அவருடைய மகனாக மெட்ரோ சத்யா, நாயகன்னு சொல்ல முடியாது, லீட் ரோலில் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஹீரோ, ஹீரோயினி, வில்லன் இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஒரு சுயநலவாதிகள் தான். ஹீரோ ஒரு பிபிஓவில் வேலை செய்கிறாரு. அவர் ஊருக்குள்ளாரையே வேலை தேடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லை, இங்கே இருந்தாலும் வேலைக்காகாது, நான் சென்னை போகிறேன் அப்படின்ட்டு சென்னை போகிறாரு. அங்கே ஒரு பிபிஓவில் வேலை செய்கிறப்போ ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு ஒன்று உட்காண்ட்ருக்கா. பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்கிறான், என்ன மச்சான் விஷயமா அப்படின்னு கேட்க, இதுக்கெல்லாம் பணம் வேணும்பா, கார் வேணும், சும்மா நீ பாட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணானா எப்படி, கார் இருந்தால் தான் அதெல்லாம் கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல, இவரும் அவருடைய அனுபவத்துக்காக ஒரு 2 பெண்களுக்கு மோதிரத்தை கொடுத்து லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, அங்கே எல்லாம் அடி வாங்குறாரு. இவர் எடுத்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறாப்புல அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக செயின் பறிப்பு வேலையில் ஈடுபடுறாரு. இது ஒரு கட்டத்தில் பெருசாக வளர, இவர் நினைக்கக்கூடிய உல்லாச வாழ்க்கையெல்லாம் வாழ, இவர் இல்லாமல் இவர் கூட அசிஸ்டண்ட்டாக இன்னும் ஒருத்தன்லாம் சேர, இது ஒரு இடத்துல கொலையாக மாறுது. இவர் செயின் பறிக்க போகிறப்ப ஒரு பெண்கிட்ட வேலையை காட்டுறா. அந்த செயின் பறிப்புலாம் அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய கோபம் வருது. அவள் டக்குன்னு அவளோட வண்டி எடுத்துகிட்டு பின்னாடி தொடர்ந்து போகிறா. சைடு ஸ்டாண்டு ஸ்பீட் பிரேக்கில் பட்டு பறந்து ஆள் அவுட் ஆகிறாப்புல. அந்த பொண்ணுடைய அப்பா தான் ஜெயபிரகாஷ். அவர் ஒரு முடிவில் இருக்காப்புல, அவனை என் கையால் கண்டந்துண்டமாக வெட்டி ஆகணும் அப்படின்ட்டு கையில் மாட்டுறான். எப்படி மாட்டினா, ஏன் மாட்டினா அப்படிங்கிறது அதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது. மாட்டின இந்த சத்யாவை ஜெயபிரகாஷ் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் கதை. டேனியல் இந்த படத்தில் வில்லனாக ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது காலையில் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஹெச்ஆர் ஆகவும், சாயந்தரமானா இவர் இந்த திருடிட்டு வர நகையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே பணமாக மாற்றக்கூடிய வேலையும் செய்கிறாப்புல, கொலையும் செய்கிறாப்புல. அதெல்லாம் பயந்துருவோம் பார்த்தா, சரி விட்டுருவோம். இது ஒரு பக்கம் போக, சென்ராயன் அவர் தான் இந்த கதையை ஒரு ஜெயிலில் இருந்து ஆரம்பிக்கிறாரு. அது நல்ல ட்விஸ்ட்டாகவே முடியும். அதோட எண்டு தீபா அம்மாவாக வராங்க. ஓப்பனிங்லேயே இவங்களுக்கு ரிவீல் பண்ணிடுவாங்க, கிளைமேக்ஸில் இவங்க இந்த வேலையை செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு எமோஷனல் ஆகும் அப்படின்னு பில்ட் பண்ணி இருந்திருக்காங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இது ஒரு சுமாரான ஒரு படம் தான். இந்த மாதிரி நிறையா கதைகள்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இதில் பரிச்சயமான முகங்கள்லாம் நம்ம ஜெயபிரகாஷ், தீபா, சென்ராயன் இவங்க தான். கதையில் சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த படம் தேட்டரில் இருக்குது, உங்களுடைய விருப்பம். ஸோ நம்மளுடைய சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.